Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா கேம்ப் தான் ஆச்சு தள்ளுங்க. பாத்துட்டீங்கல்ல, ஒரு மாதிரி சிஎஸ்கே ஒரு மாதிரி பொருள மாட்டாங்க சார். கையில இருந்த மேட்ச் விட்டாங்க சிஎஸ்கே. ஹோலி சனா ஹெட் டு டோ டோட்டல் பாடி வெல்னஸ். Yeah, Chica, you got one prediction right completely. DC beating RCB in a last ball thriller. இங்க அங்க நீங்க சொன்ன மாதிரி உங்களோட காந்தாரா KL ராகுல் coming to the fore for DC. 170க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. RCB were looking to get 200 plus, பட் அங்கேருந்து ஒரு சரியான bowling என்கிடி கலகிட்டாரு லாஸ்ட்ல. முகேஷ் குமார் அவரு சூப்பரா போலிங் போட்டாரு. பட் they did really well. 170 almost defended by RCB but lost that match. But the main match ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச், கையில சீல் பண்ணி பேக்ல போட்டாச்சு மேட்ச். ஆயுஷ் மாத்திரை அடிச்ச அடி அந்த ஸ்டார்ட் பவர் பிளேல கடிச்ச அப்புறம் எப்படி சொதப்பினாங்க, எங்க சொதப்பினாங்க, அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ். பட் இதனால சிஎஸ்கே நவ் 2 out of 6. ஆர் தே ஸ்டேரிங் அட் yet another disappointing campaign? Lot of question marks, Chica, but let's start with the CSK game. What happened? Where did they lose this match? I can't believe it. நீ சொன்ன மாதிரி பவர் பார்த்தா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 60 ரன்ஸ் ராணி, 60 for 1. அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் விட்டோம். அதுக்கப்புறம் 2 விக்கெட் விட்டுருக்கோம். பவர் பிளேலயே 3 விக்கெட் விட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் ஐ திங்க் தி மொமெண்டம் ஷிஃப்டட். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பிகெஸ்ட் பிளண்டர் என்ன பண்ணாங்கன்னா, நம்பர் 5ல they should have brought in Deval Brewis. அதை விட்டுட்டு சர்ஃப்ராஸ்கான கொண்டாங்க. அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் கொண்டாங்க. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னே தெரியல. லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. கையில நீ பாக்கெட்ல இந்த மேட்ச் ராய்தா, நீ பாக்கெட் இஃப் ஐ எம் ரைட் end of the power play அப்புறம் they just needed 6 runs and over. All yeah, Chica. 6 runs and over, 7 wickets in hand. That's what they were doing, Chica. Actually நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருப்பி அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் போட I felt நீங்க சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட் Chica. மோர் தென் சர்ஃப்ராஸ், நான் அந்த டைம்ல சிவங்குமார் போலிங் போட போறான்னு தெரிஞ்சு நான் டூபேவை அமைச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரூவிஸ், அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் எடுத்துட்டு வந்திருப்பேன். சோ நான் டூபேவை தான் ஃபர்ஸ்ட் அமைச்சிருப்பேன். சரி அனுப்பல. பட் தட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சர்ஃப்ராஸ் அண்ட் மேத்யூ ஷாட் வாஸ் கோயிங் பர்ஃபெக்ட்லி Chica. பர்ஃபெக்டா போயிருந்தது. they were correctly playing to the situation. 35 of 20, 46 of 33. நீங்களே பாருங்க, நல்ல பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலி ஒரு 2 பேக் டு பேக் விக்கெட்ஸ் விட்டப்புறம் they were கரெக்டா கோயிங். எங்க ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த மேத்யூ ஷாட் அண்ட் டெவால் ப்ரூவிஸ், மேத்யூ ஷாட் அண்ட் டூபே, அவங்க 2 பேர்ல தான் மேட்ச் சடனா ஸ்பிளிட் ஆரம்பிச்சது. ஐ தாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ஃப்ராஸ் அவுட் ஆனது ரொம்ப irresponsible, ராங் டைம். ஏன்னா we were in the live, we were just talking. நான் அப்பதான் சொல்லியிருந்தேன் 15 ஓவர்ஸ்ல 145 இருந்தா கூட போதும் சிஎஸ்கேக்கு. they shouldn't lose the wickets. Lastly you need enough wickets to go after them. Last 5 ஓவர்ஸ்ல 50 runs with 7 wickets in hand was enough. Sarfaraz gets out that next ball. நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ பால்ஸ் டெவால் ப்ரூவிஸ் வந்து ஒரு ஃபியூ பால்ஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவர் இமீடியட்டா தூக்கி அவுட் ஆனதுல that is where CSK lost the momentum and then we got exposed. மட்டமா ஆனாங்க CSK. மட்டமா, let's call it spade a spade. மட்டமா ஆனாங்க. How could you lose this match? You ask anybody. Ruturaj Gaikwad totally out of form. Let's be very clear. And I'll tell you by point. I'm not even bothered about this Matthew Shot partnership, Geetha Shot partnership. என்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மாஸ்ட் நீயே பார்த்தா மேத்யூ ஷாட் தேய்ஸ்டா 34 of 30 balls. Sarfraz Khan 25 of the 19 balls. Shivam Dubey 21 of 16 balls. Anga Jamie Warden 16 of 15 balls. You can't do that. You can't keep putting pressure and keep losing wickets also. And most important, Ruturaj Gaikwad and the பையன் ஆயுஷ் மாத்திரை பிரமாதமா ஆடி இருக்கான். ஆயுஷ் மாத்திரை is given a roaring start, rocking start. ஆடி போயிட்டாங்க பேக். அந்த பசங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆடிட்டு
அந்த பையனை கட்சியில் அவன் இன்ஜர் ஆக்கி விட்டு 2வது ரன் ஓட வச்சு அவன் இன்ஜர் ஆகி விட்டு அவனை திருப்பி பேட் பண்ண சொல்லி சுத்தி அவுட் ஆயிட்டு then he put yourself under pressure and Ruturaj Gaikwad gets all the same over hook அடிச்சு என்ன ப்ராப்ளம்னா எதுக்கு டாஸ் வின் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் bowling எடுத்த why did you take ball இது வரைக்கும் ஒரு ட்ராக் காமிச்சேனா CSK has not chased anything above 180 the last from 2018ன்றாங்க எனக்கு இன்னைக்குதான் தெரியும் அந்த நியூஸ் 180 க்ரோஸ் ஸ்கோர் பண்ண கிடையாது நம்பர் 1 Ruturaj Gaikwad whenever the score is good the total is beyond 180 Ruturaj Gaikwad has never scored beyond 15 or 18 runs இன்னைக்கு எவ்வளவு அடிச்சு Ruturaj Gaikwad எவ்வளவு அவுட் 19 அவுட் இன்னைக்கு 20 கூட அடிச்சது கிடையாது நம்பர் 2 நம்பர் 3 எதுக்கு நீ வந்து அகில் ஹுசைனை டிராப் பண்ணீங்க மேத்யூ ஷாட் ஓப்பா நீ சொல்ற ஸ்பின்னர் பண்ணும் போட்டு போனது போட்டு 3வது ஓவர் Akhil Hussain was doing a great job. Let's talk cricket. Now that you're talking cricket, No, let's what am I talk talking? cricket. I'm talking about kabaddi பேசிட்டு Chika, as a captain, you would give, as a captain, நீங்க 3வது ஓவர் திருப்பி கொடுப்பீங்களா சீக்கா? அந்த 2 ஓவர் சூப்பரா போட்ட அப்புறம் மேத்யூ ஷாட் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 10 ரன் கொடுத்திருக்கான். 3வது ஓவர் எதுக்கு கொடுப்பீங்க சீக்கா? அதுவே தப்பு சீக்கா. அது கேப்டன்சி எரர். You cannot blame the bowler. He's done his job. நேத்திக்கு நம்ம என்ன பேசணும் 2 ஓவர்ஸ் பவர் பிளேல ஆஃப் ஸ்பின்னர் போடுறதுல தப்பே கிடையாது நான் அந்த 2 ஓவர்ஸ்க்கு எடுத்துட்டு வருவேன் மேத்யூ ஷாட்னு 2 ஓவர்ஸ் he gave the third over he got whacked why would you give the third over why would you not give Jamie Overton your premium bowler the ball Jamie Overton to Abhishek Sharma was the perfect matchup அது நம்ம யூஸே பண்ணல Abhishek Sharma single handedly took the team இல்லாட்டி Abhishek Sharma அடிக்கலனா 150 160 தான் அடிச்சிருப்பாங்க Sunrisers I am saying there was a lot of captaincy errors, Chika. Captaincy error. Ruturaj captaincy was mattamana captaincy. Whereas on the side of Paru, Ishan Kishan, limited bowling. 2 guys are playing the second match in IPL. Shivam Kumar is playing the 6th, 4th. Chika, but whatever said and done, Chika, but that is not the reason why we lost the match. Akhil Hussain playing or Matthew Short is playing is not the reason why we lost the match. 190 chase பண்ண முடியலனா You have your point of view. I am telling Akhil Hussain should have played number 1 for sure. For sure, Akhil Hussain played. சரி அவன் ஆடினா இந்த மேட்ச் வின்னா நம்ம. Ani, நான் win and lose பத்தி பேசலானே. He definitely is a better cricketer than Matthew Shot. 100% is a better overall cricketer. அதே 30 ரன் தேஜ் Akhil Hussain அடிப்பான்பா. 20 ரன் அடிப்பான் Akhil Hussain பேட்டிங்ல bowlingல இந்த மாதிரி ரன் கொடுத்திருக்க மாட்டான். எனிவே இந்த bowling இவன மாதிரி தப்பா பாக்குறீங்க சீகா நீங்க வந்து டார்கெட் பண்ணி அவனை திட்டுறீங்க சீகா அவன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் சூப்பரா bowling போட்டான் சீகா ஃபர்ஸ்ட் 2 ஒரு பார்ட் டைம் bowler 3rd ஓவர் எதுக்கு சீகா பவர் பிளேல போட வைப்பீங்க 3rd ஓவர் கொடுத்திருக்க கூடாது சொல்ல அவன் பெரிய ஆஃப் ஸ்பின்னர் விக்கெட் எடுப்பான்னு சொல்ல நேரிங் சொல்ல ப்ரிவியூ எக்ஸ்கியூஸ் மீ ஏன் சீகா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அகைன்ஸ்ட் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 10 ரன் கொடுத்தான் சீகா அத பாருங்க 3rd ஓவர் எப்படி கொடுப்பீங்க நீ என்ன சொல்ற அவன் நல்ல ஆஃப் ஸ்பின்னர் நல்லா போடும் ஆஸ்திரேலியா பிரீமியம் ஆஃப் ஸ்பின்னர் அப்படி இப்படி நான் வந்து Chika I don't understand what you're saying you're not understanding what you're saying or what why would you give him the 3rd over in the power play okay Ani that's why I said captaincy also pathetic சொல்ல வரேன் நான் obviously that is the biggest fault you're not looking at that in all fairness Ani let's come back to the point in all fairness if you look at the overall scheme CSK pulled it up brilliantly and the super bowling போட்டான் நம்ம பேட்டிங்ல போய் சொதப்பி இருக்கோம் சீகா அத பேசறத விட்டு Ani we are going through the process Ani let me bowling first முடிச்சு தான் பேட்டிங் வர முடியும் எல்லாம் பண்ணி அடிக்க விட்டமா அதுக்கு என்ன மாதிரி கம்பேக் பண்ண மாதிரி சூப்பர் கம்பேக் லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் கூட கொடுக்கல நம்ம CSK கொடுக்கல நம்ம நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 23 ரன்ஸ் ஒரே ஒரு செகண்ட் சீக்கா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 23 ரன்ஸ் மேத்யூ ஷாட் ஆக்சுவலி கரெக்டா போட்டா அந்த 3வது ஓவர் கொடுத்திருக்கவே வேணாம் 25 ரன் அந்த ஓவர்ல அந்த ஓவர் ஜேமி ஓவர்டன் போட்டிருக்கணும் 5வது ஓவர் தட் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே முகேஷ் Now the point is we have pulled back beautiful CSK has pulled back the match brilliantly what should have been 210 220 score they pulled back brilliantly but imagine பண்ணி பாரு டிராவிஸ் அடிக்கல நீங்க அவங்களுக்கு ஈஷான் கிஷன் அடிக்கல வெறும் அபிஷேக் சர்மா அந்த டாப் கிளாஸ் 2 பேர் வச்சு அடிச்சிருக்காங்க ஸ்கோர் இவங்க அந்த சலீல் அரோரா நான் பால் பண்ணல அங்கேயும் பண்ணல எவனும் பண்ணல யாருமே அவங்க பேட்டிங் கார்டு எடுத்து பாரு யாருமே அடிக்கல அவங்களுக்கு 2 பேர் தான் 59 50 and 60 59 59 2 பேரும் இத வச்சு 194 அடிச்சாங்க மேனேஜ் பண்ணாங்க 194 லிவிங்ஸ்டன் போய் அபத்தமா ஆடினாங்க எதுக்கு லிவிங்ஸ்டன் கொண்டு வந்தாங்க தெரியல இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க அது வேற ஒரு ஸ்டூபிட் மிஸ்டேக் பை CSK SRS மேனேஜ்மெண்ட் CSK மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டாஸ் எதுக்கு ஃபீல்டிங் எடுக்கிறீங்க புரியவே இல்லை எனக்கு இட்ஸ் நாட் கேப்டன்ஸ் டிசிஷன் அலோன் அனி இட்ஸ் a டீம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்
How will you win a toss and take back? You score two. இதே இவங்க batting first பண்ணிருந்தாங்கன்னா இந்த pressure இருந்திருக்காது. Maybe they would have scored 210, 220. Then you could have put pressure on them. Okay, number one. But hats off to SRH. And மட்டமா bat பண்ணோம். படுமட்டமா bat. எனக்கு தெரிஞ்ச that 8 overs வச்சு 8 overs வச்சு CSK was almost 100. 8 overs, 96 for 3. All you needed was 100 runs in 12 overs. That calls for just 8 runs strike rate with 7 wickets in hand. 8 runs strike rate with 7 wickets in hand. And one of the bowlers, the main bowler for last match, Praful Hinge, அவனை இங்கே அப்படின்னு போட்டு. Whereas அவன் அடிச்சுக்கிற கூட அந்த பசங்க என்ன பண்றாங்க, பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணி நிதிஷ்குமார் ரெட்டி ஓபன் பண்ணி bowling பண்ணி சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்து போயிட்டாங்க. What a, I don't know, டெட்டி மூவா போயிடுச்சு கட்சியில சஞ்சு சாம்சன். ஃபர்ஸ்ட் ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி பசங்க 4 overs 2 wickets, 2 crucial wickets. அந்த பையன் அவன் என்ன பண்ணான், சக்கீப் ஹுசைன் நல்லா, சக்கீப் ஹுசைன் ப்ரிவியூல சொன்னேன், he is a better bowler than இங்கே பிரபுலோட டெஃபனா bowling போட்டான். But imagine that Shivam Kumar youngster தில்லிங் துடன் bowling போட்டு பிரவிஸ் அப்படியே வந்து பொட்டலமாட்டு போயிட்டான் பாரு. பிரவிஸ் 3 பால் எடுத்து போட்டான். பிரவிஸ் 3 overs 18 runs 1 wicket. What a brilliant spell that Saqib Hussain and the Shivam Kumar and of course now I called it wrong, Malinga. என்ன bowling போட்டான் மல்லிகா. Let's be honest, Shika. Where did we lose the match? போடுங்க producer. அந்த பார்ட்னர்ஷிப்பை போடுங்க producer. 10th overல 111 for 3 Shika. நீங்களே பாருங்க. 11th over 1 run 1 wicket. 12th over 3 runs 1 wicket. 13th over 5 runs. In 3 overs we got 9 runs and we lost 2 wickets. That is where we lost the match. An irresponsible shot by Sarfaraz to get out at the wrong time. Irresponsible shot by Deval Brewis. Suddenly கையில பாக்கெட்ல இருந்த மேட்ச் அப்படியே பாக்கெட் விட்டு போச்சு. அப்படியே ஒரு பிரஷர்ல பாக்கெட் விட்டு மேட்ச் போச்சு. This is on the players. This is certainly on the players. இது வந்து blame வந்து players தான் எடுத்துக்கணும். நாங்க தான் சொதப்பிட்டோம். இது வந்து நீங்க போய் இது வந்து captaincy error ன்னு சொல்ல மாட்டேன். ரித்து, we already spoke about captaincy errors. We are not talking about Ritu anymore, Ani. Ritu is not scoring. And his captaincy error was winning the toss and electing to bat is a big captaincy error. Let me not batting. See his form this year. 19 of 13 balls, 7 of 6 balls, 15 of 18 balls, 7 of 3 balls, 28 of 22 balls, 6 of 11 balls. Pathetic performance from a captain who is a very good player. That means his batting performance is bad. Number one. பாத்திரம் நல்லா ஆடினா இப்ப அவனை இன்ஜர் பண்ணி அமிச்சாச்சு. இப்ப எவ்வளவு மேட்ச் ஆட போறது என்ன ஆகுன்னு தெரியாது. அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். நோ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனி, when you know 8 runs over, even short and surprise to a certain தேய்ச்சிட்டாங்க ஓவர்டன்லாம். Why do you want to take up the pressure? அந்த ஷார்ட் டு சர்ப்ரைஸ் நல்ல பார்ட்னர்ஷிப் சீக்கா. அனி பார்ட்னர்ஷிப் உட்ரா. Why do you put pressure on yourself? Why do you let the அதுதான் சீக்கா நீங்க பார்க்க மாட்டீங்க சீக்கா. 46 of 33 நல்ல. You see the run rate kept on going up ani every over after that. After 10th over every over start. ஆமா, அங்கதான் சர்ப்ரைஸ் அவுட் ஆனா, லூஸ் மாதிரி அவுட் ஆனா. சும்மா ஆடி இருந்தனா மேட்ச் கையில. அனி அவன் அவுட் ஆச்சே, ரன் ரேட் 9 மேல போயிடுச்சு. என்ன சீக்கா பேசுறீங்க? இப்ப போடுங்க ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட். அது ஒரே ஒரு செகண்ட் அவரே பார்க்கட்டும் ப்ரொடியூசர். 10 overs 111 Chika. You needed exactly 83 runs in 10 overs. 8.3 runs an over. நீங்க ரன் a ball ஆடி இருந்தீங்கன்னா கூட. கரெக்ட். என்ன சீக்கா பேச ஏதாவது ஆர்கியூ பண்ணணும்னு பண்ணாதீங்க சீக்கா. 10 overs 83 to win. What are you saying? All you needed was run a ball cricket that time. Last 5 overs you can score 10 runs an over with 7 wickets in hand. You gifted the match back to them. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க கரெக்ட். அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட்டுக்கு படல, ஜேமி ஓவர்டனுக்கு படல, சிவம் டூபேக்கு படல. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா யாருக்கும் பேட்ல படல. அதுக்கப்புறம் நீங்க சொல்றது ரைட். CSK batting full Sodapalaji. This should be the headlines. Sodapal batting by CSK. That should be the headlines today. Sodapal batting by CSK. We gave the match away. Match away. CSK, Sodapal batting and Sodapal planning. And brilliant captaincy by Ishan Kishan. Brilliant captaincy. Ani, don't forget that Malinga is hardly playing the 15th or 20th game in his life in IPL. That boy bowled well. He was ultimately a game changer whom I criticized last night. நான் இதே 70-30 அப்ப சொல்லும் போது நீங்க திட்டுன்னு திட்டுனீங்க. இப்ப புரியுதா எதுக்கு 70-30 ன்னு சொல்றேன்னு? 50-50 தான் சொன்னானே. I was right till the last over. It was a game 50-50 game. But bowling analysis பார்த்தோம்னா Ishan Malinga brilliant spell. I like the ball. Saqib Hussain தைரியமா போறான். நிதிஷ்குமார் ரெட்டி surprise package.
Boy, see that boy Shivam Kumar, man. Superb bowler. Crucial wicket of Deval Brevis. And Ani, let me also be very honest with you. The batting order is completely wrong. WS, Yeah. this cannot be the India's batting order. Yes. அதனால pressure வந்தது. Actually, it should be, the batting order should be number 4 or who's number 4 here? Number 4. Bruvesh should walk in at number 4. Dubey should walk in Correct. at 5. Bruvesh should back அதுக்கப்புறம் இங்க நீங்க வந்து என்ன யார் பண்ணுமோ நீங்க- யார் கூட்டிட்டு வரணுமோ கூட்டிட்டு வாங்க டேவிஸ். அண்ட் ஒன் மோர் திங் வெரி கிறிஸ்டல் கிளியர், யாரெல்லாம் அனி, சொன்னீங்களோ இங்க பாரு, ஒரே ஒரு என்ன செகண்ட். ஆயிடுச்சு பாருங்க. ஓ யாரெல்லாம் Batting கிறிஸ்டல் order சொல்றேன். The original batting order should have been Samson, Ruturaj Gaikwad, Ayush Maithan, Deval Brevis, Shivam Dubey. They are the first top best batsmen in the side. Sarfraz Khan should have been elected a floater. He can even do chasing around Anadan. Then you should have probably Matthew Shard over 10. Sarfraz, you alternate whatever you want. You are not giving the best batsmen. Deval Brevis and Dubey are the best order, 2 best batsmen in the middle order. Good number of balls, not at all. Ridiculous. Deval Brevis comes at number 6. Shivam Dubey comes at number 7. Ridiculous batting lineup. Ridiculous decisions. Paithagatana decisions this is. How can you win a match like this? How But- can you win a match like this? But today's match was not we didn't lose because of that. Ani, it cannot also blame happens, that. Ani. You don't understand, Ani. You please understand the psychology of the batsman like Deval Brevis. Suddenly, he என்ன goes சீக்கா easy 10 to overs 83 to win, என்ன சைக்காலஜி சீக்கா? ப்ளீஸ் சீக்கா நீங்களே சொல்லுங்க சீக்கா, என்ன சைக்காலஜி சீக்கா? 10 overs 83 to win. Ani, that also, இதே Brevis 4 ல வந்ததானா இந்த மாதிரி சுத்தி அவுட் ஆக மாட்டாங்க. He would have got some time. He would have got some, what do you call that, so-called wicket time. He would have got some, what do you call, கொஞ்சம் practice வந்திருக்கும். Medium pacers கொஞ்சம் ஆடி இருப்பான். He's coming from South Africa. He likes to play the medium pacers initially. வந்தோடனே ரிஸ்க் பண்ண போனா தூக்கி மூக்கு மேல ராஜா பொண்ணு வாங்கிட்டானா அவன. You can't ask him to come. So we straight lost the away. match because of that ன்னு சொல்றீங்களா? The batting order also one of the reasons for losing the match. Only 100%. 100%. You are screwing up the batting order by doing all this rubbish. But I Yes, feel yes, today, absolutely. today இன்னைக்கு இருந்த பொசிஷன்ல no matter what the batting order, we should have won that game is what I'm trying to say. 10-83, no That's matter okay, what but the batting that's not order. a different point. That point also agree with you. Whatever be the batting order, 8 runs and over if you cannot score with 7 wickets in hand. Exactly. You don't deserve to be qualified at all. You don't get to deserve to qualify at all. I agree with you. Let me be very honest here. That is This my is entire Southampton point, batting. Chika, from the beginning. 10 overs 83 to Point win. No is- matter what the batting lineup, if you cannot chase that against an inexperienced bowling attack, you do not deserve to be called as a competing team for the top 4. 100%. Ani, I agree with you. சொதப்பிட்டாங்க. சின்ன பசங்களை வச்சு அந்த ஈஷான் கிஷன் என்ன பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ண பாரு bowling. சின்ன பசங்களை வச்சு ரொட்டேட் பண்ண பாரு. Playing the second game. Shivam Kumar playing the 6th game. Ishan Malika hardly playing the 15th, 20th game. Nitish Kumar part time bowler. இந்த 5 bowler வச்சு வின் பண்ணி போயிட்டாங்கடா. பொட்டலம் பண்ணி போயிட்டாங்க 190. மீகல் டோட்டலா 190. இதுக்கு அப்புறம் கூட யாராவது சொன்னீங்கன்னா தோனி தேவையில்ல, பேலன்ஸ் மிஸ் ஆகும்னா பினிஷர் தேவையா I'm சிஎஸ்கேக்கு? so upset today because பினிஷர் தேவையா? கையில இருந்த மேட்ச் CSK கையில இருந்த மேட்ச். But I tell you what, hats off to SRH. They fought it wrong. அவன் என்ன பண்ணான், மிடில் ஓவர்ஸ்ல அப்படி சோக் பண்ணி ரன் கொடுக்காம போடுப்பா. அங்க பாருங்க சீக்கா, 11th overல 1 run. Ani, just see, from the 9th over, 8 runs, 10th over, 7 runs, 11th over, 1 run, 12th over, 3 runs, 13th over, 5 runs. In the 5 overs, there the run rate went from 8 to 10 மேல போச்சு. ஒரே ஒரு 15 runs வருது. அதுக்கப்புறம் பாரு 6 runs, 8 runs, 6 runs. Imagine, இந்த மாதிரி bowling போட்டிருக்காங்க மிடில் ஓவர்ஸ்ல. மிடில் ஓவர்ஸ் SRH, they planned it brilliantly. Ishan Kishan's captaincy was outstanding. அவன் பாரு கில்லேடியா லாஸ்ட் ஓவர் கொடுக்கல பாரு சிவகுமார். கிங்கேக்குதான் 3 ஓவர் 2 ஓவர் 50 ரன் அடிச்சாங்க அவனை. 2 ஓவர்ல 50 அடிச்சாங்க. 3 ஓவர் 55 ரன் அவனை போட்டு கீழ்ச்சி கொடுத்துறான். எங்க நினைச்சாங்க அவனை வச்சு தான் மேட்ச் பினிஷ் பண்ணலாம். பாயிண்ட் இஸ், ஒரு சொதப்பி இந்த மாதிரி பேட்டிங்க ஒரு தன் தலையிலேயே மண்ணெல்லி போட்டு பாங்கன்னா சிஎஸ்கே நீங்க பண்ணு தன் தலையிலேயே மண்ணெல்லி போட்டிருந்தாங்க. கையில இருந்த மேட்ச, பாக்கெட்ல இருந்த மேட்ச எடுத்துக்கோங்க SRH கொடுத்துட்டு தன் தலை மண்ணெல்லி போட்டு இப்படி பாயிண்ட் டேபிள்ல பார்த்தா 6 games only 2 wins போயிட்டாங்க. நிறைய கேம் 3 winsல போயிட்டாங்க. இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க பாரு, அங்க பாரு பாயிண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா DC மேல போயிட்டான், சன்ரைஸ் ஹைதராபாத் மேல போயிட்டாங்க, குஜராத் டைட்டன்ஸ் மேல போயிட்டான் with 1 match go. CSK lagging behind. இப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நான் நினைச்சேன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதுக்கு மேல மட்டம் டீம்னா இப்ப நான் அந்த மட்டமான டீம் சொல்ல CSK மகா போட்டலாமா LSG மகா போட்டலாமான்னு எனக்கு தெரியல. இப்போ இது ரெண்டுத்துல எது மகா போட்டலாம் தெரியல. எனக்கு போற ரேட்ல பார்த்தா CSG LSG காம்படிஷன் பண்ணிருக்காங்க யார் போட்டலாம்னு.
அந்த மாதிரி ஆடிருக்காங்க நீ. What? Come on, you can't. And after bowling so brilliantly and coming back so brilliantly with the ball, that is what pains. The points. What is the point? Is you can't do this. Whereas you see SRH reverse. They let the batting சொதப்பிட்டாங்க. In all fairness, SRH batting சொதப்பிட்டானி. Very big சொதப்பல் இந்த batting. அவங்களும் சொதப்பிட்டாங்க. இதே மாதிரி தான் பேட்டிங் அவங்களும் சொதப்பிருக்காங்க. அவங்களும் பேட்டிங்ல சொதப்பி இந்த லிவிங்ஸ்டன் லெவன் ஆட வச்சு அதையும் சொதப்பினாங்க. இது மதுஷங்கா தான் ஆடி இருப்பான். டாஸ்க் ஆல்ரெடி சொல்லிட்டான் மதுஷங்கா தான் 11 இம்பாக்ட். இந்த லிவிங்ஸ்டன் கூட தான் தெரியல. கடைசி ஒரு 4 பால் ஆடி 0 அடிச்சு. நான் இன்னொரு சொதப்பல் கூட சொல்லுவேன். அவங்க ஹர்ஷ் டூபே எல்லாம் ஆடி இருக்கணும். ஹர்ஷ் டூபே இன்னைக்கு ஆடி இருந்தாங்கன்னா ஆக்சுவலி அவங்க மேட்ச் இன்னும் கூட சீக்கிரமா முடிச்சிருக்கல. ஹர்ஷ் டூபே வந்து ஆல் த ரைட் ஹேண்டர் சிஎஸ்கே ஹேட் யூ வுட் ஹவ் டன் வெல். இன்னைக்கு விக்கெட் ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியே கிடையாது. இட் வாசன்ட் த யூசுவல் 250+ விக்கெட் தட் யூ கெட் தேர். பட் எனிவே that is a bad loss for CSK. But this problem is now CSK qualifying is the most important thing. Can they qualify? Will they qualify? No, I'd say highly doubtful. Very difficult. Not say highly doubtful. Very, very difficult. Enga's magic தான் இனிமே பண்ணணும். Because you have to understand. If they win the next, if they can string a 3-win game, the only way CSK or 3 wins in a row இங்க இருந்து பண்ணாதான் they can do it. அந்த மாதிரி பண்ண. But my eyes matter missing. அங்க பாரு the key bowler, the key players missing. Aish Matre missing, Khalil Ahmed missing. 2 big players missing. என்ன பண்ணுவீங்க? 2 informed players. Initially injured ஆனது. அத ஓடுற நேத்தன் எல்லிஸ்லாம் அவ்வளவு பிஸ்தா பவுலரும் கிடையாது. அவனை பத்தி அவ்வளவு பெரிய பவுலரும் கிடையாது நேத்தன் எல்லிஸ்லாம். இப்போ பவுலர் குட் பவுலர். பிஸ்தாலாம் அவனுக்கு கிடையாது நேத்தன் எல்லிஸ்லாம். அதுக்கு வேற எடுத்து வேற அதை இந்தியன் பேர் வச்சு நம்ம ஹாஸ்டல்ல உட்கார்ந்துருக்கான் இன்னும். அதை விட்டுரு. இங்க பாரு கமிங் பேக் டு திஸ் சைட். Khalil Ahmed நல்லா போடுறான் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச். அவன் காலி. இந்த ஆயுஷ் மாதிரி மேட்ச் அடிச்சிட்டு இருக்கான். அவங்க அது இப்ப now they have got to go back to உருவில் பட்டேல். என்ன அவன் வந்து அடிக்கணும். இப்ப ருத்ராஜ் கேட்க ஓப்பனே பண்ணக்கூடாது பேட்டிங் ப்ளீஸ். ஐயோ ருத்து வானேமானா. And Sanju also has to take up some responsibility. I'm not saying because see he is in that level player. வின் பண்ண 2 மேட்ச் அவன் அடிச்சதுனால சீக்கா இது T20 ஃபார்மேட் சீக்கா. எல்லா மேட்சும் அடிக்க முடியாதே சீக்கா. எல்லாமே அடிக்க முடியாது சொல்லப்பா. அவன்கிட்ட தான் இருக்குப்பா. இப்ப தெரியும் அந்த டீம் அவங்களே அவ்வளவு டிபெண்டன்ஸ் இருக்குப்பா சஞ்சு மேல. ஐ எம் நாட் பிளேமிங் சஞ்சுப்பா. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தான் சொல்ல வரேன். அவுட் ஆகலாம் அடிக்காம போலாம். அவன் கையில இருக்கு இப்ப ஸ்டார்ட். அவன் கூடலாம் காலி. ஆனா நான் உனக்கு இப்ப டாப் ஆடுறேன். நான் இந்த மேத்யூ ஷாட் கீத்யூ ஷாட்லாம் 11 ஆடவே மாட்டேன். உன் பேச்சு கேட்டு அவனை ஆடினாங்க பாரு. சான்ஸே கிடையாது. ஏன் பேச்ச கேட்டு சிஎஸ்கே வந்து மேட்ச்ல வந்து மேத்யூ ஷாட் ஆனா சீக்கா. Again, I'm telling you, today playing Matthew Short was the right decision. They used him the first 2 overs. It worked out brilliantly. I said right at the beginning. You used him wrongly. You cannot bowl him the 3rd over in the power play. ஒரு கிரிக்கெட்டரா ஒரு பேசிக் அது. 3 overs யாராவது 3rd over கொடுப்பீங்களா மேத்யூ ஷாட்டுக்கு அந்த டைம்ல? அன்சுல் கம்போஜ் போட்டுன்னு இருக்கான் ஒரு ஓவர். இன்னொரு ஓவர் குடான் ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு ஓவர் பவர் பிளேல அப்பவே எடுத்துருக்கலாம் அபிஷேக் சர்மா. அது ஃபர்ஸ்ட். 2வது Bruvis should have walked in at number 4. I never expected Matthew Short to come in at 4 and change the innings with his bat. நான் நினைச்சேன் Matthew Short number 6, number 7 தான் ஆட போறாருன்னு. நீங்க சொன்ன மாதிரி Bruvis at number 4, Dube at 5, Sarfaraz at 6. அதுக்கப்புறம் Matthew Short and Jamie Overton வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். But this match loss, don't blame it on Matthew Short or any of the combination. This match loss was just embarrassing for the entire team because you could not have lost this match. Ani, I'm not saying it's because of Matthew Short. It's because of Ruturaj. எல்லாமே சொல்ல நம்ம எல்லா பாயிண்ட்ஸ் பேசுறது அதெல்லாம் பேசலாம். But Matthew Short also added to the wounds in run. Please, added salt to the wounds. பரவாது. அவன் பேட்டிங்ல தேய்ச்சிட்டான், bowling கோட் அவுட்னா. அது அகில் ஹுசைனே பெட்டர் சொல்ல வர. வேற எதுவும் கிடையாது. அகில் ஹுசைன் ரன்னா கொடுத்துக்க மாட்டான் நீ. அந்த ஒரு ஓவர்ல 25 ரன் சீக்கா. மீதி 2 ஓவர்ல நீங்க 2 ஓவர் பாருப்பா. Matthew Short கட்சியில எவ்வளவு? 3 overs. Chika, நீங்க அந்த ஒரு ஓவர்ல Chika, you cannot Chika, how can you see it? Take that 1 over which is not even his. You cannot give the ball to 5th and 6th over. நீ என்ன வேணா சொல்ல நீ. நான் கேப்டன் அந்த அகில் ஹுசைன் ஆடி பண்ண. நேத்து நைட்ல சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ப்ரிவியூல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் போஸ்ட் பேஷன் சொல்றேன். அவள டன் சே. நான் வாக் அலாங் இதே தான் சொன்னேன். இப்போ இதான் சொல்றேன். Chika, நம்ம என்ன பேசணும்? நேத்துக்கே உங்களுக்கு பவர் பிளே பவுலர் கிடையாது. அன்சுல் கம்போஜ் இவன் கலீல் அஹ்மத் கிடையாது. பவர் பிளேல உங்களுக்கு 2 ஓவர் தேவை. மேத்யூ ஷாட் ஒரு 2 ஓவர் கொடுப்பாரு. He's given you the 2 overs. As a captain, you should be more proactive. 5th and 6th over ஹார்டா போறாங்கன்னு தெரியும் உனக்கு. நீங்க அந்த டைம்ல போய் திருப்பி 3rd over ஒரே பவுலருக்கு கொடுப்பீங்களா? நீங்களே சொல்லுங்க. What cricketing sense does that make? நீங்களே சொல்லுங்க.
That is true. You would have got used to the ball out of you that wicket, turn பண்றதுல inside out அடிக்கலாம். But he did his job the first 2 overs. You've got 2 good overs out of him. You should have gone to over 10 I agree immediately. with you. That's also bad captaincy, bad move. That also I agree with you. Bad captaincy. That also I agree with you. Very poor captaincy. See, the point is இப்ப அவனை ருத்துதாஜ் கட்டிக்கவும் முடியாது, மேயவும் முடியாது, என்ன சொல்ல, என்ன திட்டவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, மெல்லவும் முடியாது சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்காப்பா அவனை கேப்டன்சி கொடுத்தானோ இல்ல அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. சிஎஸ்கே வச்சுட்டு சிஎஸ்கே வந்து என்ன பண்றது அலையறாங்க. இப்ப மாத்திரையும் அடிக்கல, ஊர்வேல் பட்டேல் வரணும், அவன் வந்து அடிக்கணும், திருப்பி கோ பேக் டு அகைன் கார்த்திக் சர்மா, அந்த இன்னொரு பையன் இருக்காங்க, இந்த பையன் பாருன்னா அந்த தோனி வந்துட்டாருப்பா நெக்ஸ்ட் மேட்ச். இதுக்கு மேல எம்எஸ் தோனி வந்தே ஆனும் டீம்ல. நீ சொன்னியா அது ஒரு பாயிண்ட் ரைட். இப்பதான் புரியுது. கட்சி நீ சொல்ற மாதிரி இது மாதிரி இந்த பினிஷிங் நீங்களா இந்த சிச்சுவேஷன் தோனி தான் வின் பண்ணி கொடுத்து போயிடும். தோக்கவே முடியாது ஜிகா. 10 overs 83 to win 7 wickets in hand. தோக்கவே முடியாது. எப்படியுமே தோக்க முடியாது. இந்த மாதிரி சொதப்பல் கிரிக்கெட் நான் பார்த்தேன். இட்ஸ் சொதப்பல் கிரிக்கெட், நாட் ஓன்லி சொதப்பல் பேட்டிங். When I say சொதப்பல் cricket, சொதப்பல் captaincy, சொதப்பல் decisions, சொதப்பல் batting order, சொதப்பல் batting. All put சொதப்பல். CSK full சொதப்பாலஜி today. சரி, அங்க ஆல்மோஸ்ட் டிசி சொதப்பி இருப்பாங்க அவங்களோட சேஸ். ஏன்னா கேஎல் ராகுல் சூப்பரா ஆடினாரு. யுவர் கேப்டன் யுவர் பர்த்டே பால். சொன்னா நீ கேட்கல மிஸ்டர் அனிருத். கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். அந்த பெங்களூர்ல அவன் ஒருத்தன் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். அவனை தொட்டிக்கவே முடியாது. பிளீஸ், கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல், கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் வின் பண்ணி கொடுத்துட்டு போனா இல்லையா? அவங்க வச்சிருப்பாங்க அந்த ஷெப்பர்ட் வச்சிருக்காங்களே, அதான் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். Well done, well done on your birthday, Superman. Very happy for you. ஷெப்பர்ட் வந்து நான் சொன்னா நீங்க கலரா பண்ணுவீங்க. அவன் அடியில 20 ரன் போலிங்ல 30 ரன் கொடுப்பான். அவன் அது ஆடாமே இருக்கான். நீங்க அவன் அத கொடுக்க அதெல்லாம் வந்து பட்டிதார் வந்து ஒரு எரர் பண்ணிட்டான். ஷுவரா சுரேஷ் சர்மா கையில பால குடுத்துருக்கணும். அதான் சொன்னேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் இது அந்த காலத்து பாடுதார். வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடத்தியில் துந்தனா துந்தனா துந்தனா. இங்க துந்தனா தான் இன்னைக்கு யாருக்கு ஆர்சிபி காட்சி. But again, let's not blame the loss on Romario Shepherd. RCB தோத்துது, அவங்களோட பேட்டிங் சொதப்பாலஜி. 200 அடிக்க வேண்டியது 170ல போய் நிறுத்தினாங்க பாருங்க. that way both the teams bowled well, both the teams fought very well. Yeah, ஜிதேஷ் சர்மா தான் அதுதான் ரியல் சாப்பிடல். 14 of 20 என்ன பேசுறீங்க? 14 of 20 யாராவது ஆடுவாங்களா T20 கிரிக்கெட்ல? நீங்களே சொல்லுங்க சீக்கா. அதான்பா என்ன பண்ண முடியும்? அதான் ரொமாரியோ ஷெப்பர்ட் எவ்வளவு பாச்சாரு அதுக்காகப்பா. ரொமாரியோ ஷெப்பர்ட் 1 of 4 balls. வெரி குட் நான் வெள்ளக்காரன், ஆல் குட் நான் இங்கிலீஷ்காரன். சூப்பரோ சூப்பர். See, Ani, I told DC, don't underestimate DC. They are, I tell you what, they have a DC. Just like how I told you, don't underestimate SRH. You're right. I give it to you. You are right. I give it to you, my man. See, you said SRH was favorite. I said 50-50. The match was 50-50 almost till the 17th over. Let's be very clear. It was 50-50 till the 70th over. CSK. It's a 50-50 match. That's why I said I'm not taking any sides. I'm going 50-50 for this match, for SRH CSK match. Hats off Deskar SRH. I mean, hats off to the captaincy. Ishan Kishan, this is great Apache. நிறைய பேசியாச்சு. ஆர்சிபி மேட்ச் பத்தி சொல்லுங்க. என்ன ஆர்சிபி நீங்க என்ன இப்போ 2ல தோத்துட்டாங்க, ஏதோ சொன்னீங்க லைவ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க, ஆர்சிபி will find it tough now அப்படின்னு. Is it just a minor hiccup? யாரோ ஒருத்தர் கேட்டாரு. I said minor. You said it's a major hiccup. It is a major hiccup. You should be careful, Ani, because the points table, Parani, everybody is catching up. See, 6-3, 6-3, 6-3 now, 1 or 2. See, you want to understand, Ani? Punjab is roaring there, okay? Whereas if the RCB 6 matches, 4 losses. Rajasthan 5 matches. 4 losses, 4 wins. 4 wins, sorry. Rajasthan catching behind again. Sunrisers 6 matches, 3 wins. Delhi வந்து இன்னொரு மேட்ச் ஆனா 3 வின்ஸ்ல இருக்கான். குஜராத் டைட்டன்ஸ் இன்னொரு மேட்ச் 3 வின்ஸ்ல இருக்கான். So they're closing the gap between everybody. No, they're not flying away. That's what I mean by it could be a major hiccup sometime. You never know. No, cricket is a funny game. 2020 is a funny game, right? இன்னைக்கு யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாளா 175 தான் அடிப்பாங்க ஆர்சிபி பெங்களூர்ல? நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பியா? என்னைக்குலாம் அந்த பச்சை நிறமே ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்களோ அன்னைக்கெல்லாம் உதவாங்க.
அந்த கோ கிரீன்றாங்க அன்னைக்கு அப்படின்னா கோவிந்தா அவங்க அன்னைக்கு கோ கிரீன் அன்னைக்கு தான் கோவிந்தா அவங்க. ஐயோ 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 பட் யா அங்க வந்து டெல்லியோட bowling செமையா போட்டாங்க. ஆக்சுவலி சூப்பரா கம்பேக் பண்ணாங்க. வாட் என்கிடி என்ன bowling போடுறாங்க லாஸ்ட்ல. என்கிடி டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாம் ஆக்சுவலி பாரு அவனுக்கு இப்ப பாரு. முகேஷ் குமார் bowled really well. போட்டாங்கடா. அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ், எங்கிடி எல்லாம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. See that side is also slowly coming, I mean coming through. அந்த அக்கீப் நபிக்கு வேற ஏதாவது புரியணும் அவங்கள. அந்த அக்கீப் நபி எல்லாம் வச்சு ஆட முடியாது. They need a good all rounder there. அந்த But their problem is still their top சீக்கா. அவங்க டாப் 4 இன்னும் செட் ஆகல. டெல்லி லாஸ்ட் இயர்ல இருந்தே இன்னும் செட் ஆகல. கருணாகர் வச்சுனா கோவிந்தா அவன். இனி கருணாகர் வச்சுனா பேட்டிங் நல்லா பாரு. அவன் வேலைக்கு அவன் கருணாகர் வேஸ்ட். அவனா வச்சு ஆனீங்கன்னா கோவிந்தா. அவன் இன்னும் டாப் ரிஸ்வி நான் சொன்னேன். நான் சொன்னா நீங்க கலரா பண்ணுவீங்க விட்டுருங்க. டாப் 4 சரியா செட் ஆகல. பார்க்கலாம். சரி ஓகே. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு டபுள் ஹெடர் வேற ஆர்ஆர் கேகேஆர் அண்ட் தென் ஐ திங்க் உங்களோட ஃபேவரட் டீம் எல்எஸ்சி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா ஓவரால் சேட் டே ஃபார் சிஎஸ்கே சீக்கா. ஏன்னா இன்னைக்கு after the way they restricted, I definitely thought actually this chase is definitely on 200 below in the batting lineup, which CSK should get it in 10 overs 83 to win. I think it is going to be a major blow chika. இது வந்து ஒரு heartbreak moment மாதிரி It's தோணுச்சு. going to be psychological blow also, Ani. It's going to be psychological blow and injury blow also. You see, Mahesh Matre, the guy has been performing well for last year and this year. The guy is hammering the bowling. He's now out for the next 2-3 games. I don't know how many games he's going to be out. At least minimum 2 games he'll be out. Next game against Mumbai is out. 23rd game is out. 26th GT match, I don't know in Chennai whether he'll be fit enough to play. We don't know. So I'm just saying, now you're going back to again, Ruturaj Gaikwad அடிக்கணுமே. அப்பா டாஸ் வின் பண்ணா இனிமே ப்ளீஸ் பேட்டிங் எடுக்குப்பா. தேவ் செய்து சேஸ் பண்ணாரு. சேஸ் இந்த வார்த்தை போட்டுறாதீங்க. உங்களால முடியலப்பா 180 மேல அடிக்க. ஐயோ. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.